10 நிமிஷத்துல தளன்னு தக்காளி சாதம். குக்கர் வச்சு கடலெண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்த கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4, 5 போட்டிருக்கேன். ஸோ இது கூடயே தக்காளி பழத்தை வந்து அரைச்சி ஊற்ற போகிறேன். தக்காளி பழம் ஒரு 12 தக்காளி பழம், கொஞ்சோண்டு இஞ்சி, 12 பூண்டு, அதை எல்லாத்தையும் பியூரியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சைடு வெங்காயம் வதங்குதில் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்க பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி வந்து நான் பச்சரிசி குருணை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். இதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தண்ணி வந்து 1க்கு 1.5 எடுத்திருக்கேன். ஸோ இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. புதினா, மல்லி, புதினா என்கிட்ட இல்லை, நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம அரிசி வச்சுருக்க அரிசியுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிண்டி விடணும். தண்ணியும் அரிசியும் சேம் லெவல் வரணும். வந்த பின்னாடி உங்ககிட்ட நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நெய்யெல்லாம் இல்லை, நான் சேர்க்கலை. ஸோ இதிலேயே வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் சிம்மில் வச்சு எடுத்தால் சூப்பராக தலன்னு அப்படியே அல்வா மாதிரி தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். நான் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரேன், எனக்கு டக்குன்னு ஏதாவது சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா நான் இதை தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.